நூர் அகமதுக்கு வந்து 10 கோடி ரூபாய் கொடுத்து எடுத்துட்டு வந்தது ஒரு பெரிய மூவ். பட் அதை பார்க்கும்போதே வந்து ஃபிளெமிங் இப்படின்னு காமிச்சிட்டாரு. அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க ஒரு சிஎஸ்கே ஃபேனாக? இதாண்டா சினிமாங்கிற மாதிரி இருந்துச்சு. எனக்கு தெரிஞ்சு பெர்ஃபெக்டான ஒரு பிக். சிஎஸ்கே மாதிரி ஒரு டீமுக்கு, சென்னை மாதிரி கண்டிஷன்ல விளையாட போற ஒரு டீமுக்கு வந்து நூர் அகமது மாதிரி ஒரு பிளேயர் வந்து ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு இது. ஆக்சுவலி அவங்க சம ஃபியூச்சரை பார்த்துட்டாங்க. ஒரு அடுத்த கொஞ்சம் வருஷம் நம்ம எத்தனை வருஷம் ஜட்டுவையோ இல்ல ஆஷ்னாவையோ நம்பி நம்ம இது பண்ண போறோம் அப்படிங்கிறது தெரியல. அடுத்த ஜென் ஸ்பின் பவுலர்ஸ் வர்றப்போ அவங்க மேல இன்வெஸ்ட் பண்றது நல்ல மூவ். அதை வந்து கரெக்டாக பண்ணாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். இதுக்கு முன்னாடியே நிறையா இந்தியன் பிளேயர்ஸை வந்து எடுத்து வச்சிருந்தாங்க. போன சீசன்ல ஒரு சில பிளேயர்ஸ் வந்து இருந்தாங்க. அவங்களுக்கு ஒரு சில வாய்ப்புகளும் அப்பப்போ பார்த்துருப்பீங்க, கிடைச்சிச்சு. டொமஸ்டிக்லையும் நல்லா பண்ற பிளேயர்ஸ் தான். பட் ஆனால் ஒரு பேர் சொல்ற பிளேயர், வேர்ல்டு லெவல்ல நல்லா விளையாண்டுட்டு இருக்க ஒரு பிளேயர், எனக்கு தெரிஞ்சு அந்த ஸ்பின் லிஸ்ட்ல வந்து நூர் அகமது தான் மேல இருக்காரு. மேபி ஆப்கான் ஸ்பின்னர்ஸ் எல்லாருமே இருப்பாங்க. ரஷீத் கான்லாம் நமக்கு கிடைக்க மாட்டாரு, அவரை விடவே மாட்டாங்க, அது வேற விஷயம்.